டெய்லி லைஃப் ஒரு ரன்னிங் ரேஸாக மாறிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் லைனுக்கு போகத்தான் பார்க்குறீங்க, அது நல்ல விஷயந்தான், அது தேவைத்தான் வாழ்க்கையில். ஏன்னா இப்படி தான், எனக்கு அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மாற்றி வைங்க, நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க, நீங்கள் வேலைக்கு போக வேணாம், நீங்கள் ரஷ் ஆக வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் விஷயம் இங்கே நீங்கள் போகிற வேகம் அப்படின்னு கிடையாது. நாட் லிட்ரல் சென்ஸில் நான் சொல்லலை. நீங்கள் ஃபிசிக்கலி ஓடுறீங்களா, ரொம்ப ஓடுறீங்க, இல்லைன்னா ரொம்ப விஷயங்களை செஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் மனசு ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கே, மனசு நிதானமாக இல்லை. சரியா? இதில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரே ஆளாக பல ஆளுங்க அவங்க ஒப்பீனியன்ஸ் வந்து சொன்னாலும் நீங்கள் அது ரொம்ப ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு டக்குன்னு அப்படி கவுண்டர் பாயிண்ட்ஸ் வரதான் செய்யும். அந்த டைமில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு வரும். ஆஹா, எனக்கு புரியுது, இவங்களுக்கு புரியாதது எனக்கு புரியுது, யாருக்கும் என்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உண்மை தான். அதுக்கு நான் எதுவும் சொல்லலை, அது உங்கள் திறமை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, உங்கள் டெய்லி லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு பதிலுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பதில் என்னத்துக்குன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளும் கிடையாது, இன்னொருத்தரோட கருத்து அப்படிங்கிறது அவங்க வெளிப்படுத்தக்குள்ள அதுல என்ன சரி, உங்களோட என்ன சரி கருத்தோ மாற்று கருத்தோ இல்லைன்னா உங்களோட விளக்கங்கள் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க உங்க மனசை அப்படி ஓட விடுறீங்க. ஸோ அங்க என்ன ஆகுதுண்டா, நீங்க நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்க மற்றவங்களோட கான்சியஸ்னஸ் மேல. உங்க கான்சியஸ்னஸ் மேல உங்களுக்கான எனர்ஜி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்காது. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இதுதான் எனக்கு வருது, அதுதான் நான் சொல்றேன். சரியா? எப்பவுமே நம்ம ஃபாஸ்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். எஸ்பெஷலி இப்போ நடக்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு தெரிய வருது, எல்லாம் நம்மளை ஸ்லோ ஆக்குது. நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி முற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளை கட்டாயப்படுத்துது ஸ்லோ ஆக்குறதுக்கு, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அப்படி இருக்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ் இல்லையா, இட்ஸ் த யூனிவர்ஸ் ட்ரைங் டு கன்வே அ மெசேஜ் லைக் ஸ்லோ டவுன். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த சென்ஸ். ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது தான், ஆனால் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அந்த ஆராய்ச்சி பண்ண ஞானம் அதெல்லாம் நீங்கள் பக்திக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ அவசியமாக இருக்கு. உங்களுக்கு முதல்ல இருந்தது என்னை பொறுத்து பக்தி நிறையாவே இருந்துச்சு. அந்த பக்தி தான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஞானம் நேடுறதுக்கும் உங்களை தூண்டி விட்டது கண்டிப்பாக. ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் வழி தவறி இருக்கீங்க. நீங்கள் அந்த ஒரே ஸ்பீல் அப்படி இப்படி போகிறனால எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மறக்க வேணாம். அதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கிற மெசேஜ். சரியா? இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லணும்டா, இதுதான், இது உங்கள் பாஸ்ட், ரைட்? குயின் ஆஃப் வான்ஸ் என்கிறது என்னைய பொறுத்து, இது எல்லாம் மினிஸும் என்னைய பொறுத்து தான். சரியா? பியோர் மோட்டிவேஷன், டிரைவ், ஜஸ்ட் ஃபயர், தீ, உள்ளே இருந்து வர தீ. ஒரு விஷயம் செஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு வர தூண்டுதல் இருக்குதான் நமக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன். அதுக்கான சோர்ஸ், பீஜம், த சீட் இஸ் குயின் ஆஃப் வான்ஸ். பிகாஸ் குயின் அப்படின்னு சொன்னால் சக்தினா, சக்தி, எனர்ஜி. சக்திங்கிறது நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது, ஒரு இன்டென்ஷன் இருக்குது,
அது செஞ்சு கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இச்சா சக்தி, கிரியா சக்தி இல்லையா? அப்ப இதெல்லாம் சக்தி. ஸோ உமன். ஸோ த குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் இஸ் பேசிக்லி பக்தி. உங்களுக்கு உங்கள் கடவுளோ, நீங்கள் நம்புகிற யூனிவர்ஸோ, சயின்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எவ்ரி திங் இஸ் ஆல் அண்ட் த சேம். நீங்கள் அதில் ஃபயர்டப்பாக இருந்தீங்க, அதுதான் உங்களோட ஃபியூல், உங்கள் பெட்ரோலாக இருந்திருக்கு இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் இப்படி ஓடுறதுக்கான. பட் ஃபியூல் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இட் கேன் ரன் அவுட், முடிச்சிடலாம், முடிய வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக கீப் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி மெயின்டைன் பண்ணணும். லவ் 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 லவ். லாஜிக் இல்லாத, சென்ஸ் இல்லாத, நான் சென்சிக்கல், unscientific, illogical, pure love towards the universe, towards yourself, towards your God or whatever higher power that you believe in, towards your higher self. உங்க higher self ரொம்ப காலமா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் என்று யோசிச்சு தட்டு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பச்சையா விளங்குது. தப்பா நினைச்சுக்கொள்ள வேணாம். எப்படின்னா இது ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த விஷயம் உங்களை அலட்டிக்கிட்டு இருக்கிறதா தான் என்னைய பொறுத்து நான் பார்க்குறேன். இப்போ இப்படிதான் வாழ்க்கையில ரொம்ப டைம்ஸ் என்ன நடக்கும்டா, நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது அந்த நேரத்தில் நமக்கு நல்லது அப்படின்னு. அது புதுசான விஷயம், அது நம்மளுக்கு புரிஞ்சுக்க கொள்ள முடியாத ஒரு விஷயம், நம்மளுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியலை, அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியலை, நம்ம பிரெயினுக்கு அது ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால நம்ம அதை பார்த்து பயந்துடும், அது பார்த்து அப்படியே பேக் ஆகிடும். அதுதான் நான் உங்களுக்குள்ள பார்க்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா மெடிடேஷன், நீங்கள் சாமி கும்பிடும்போது சரி, என்னமோ நீங்கள் பண்ணுறக்குள்ள, நீங்கள் நிதானமாக இருக்கக்குள்ள, கண்மூடி இருக்கக்குள்ள, சம்திங் இஸ் ட்ரைங் டு கனெக்ட் வித் யூ. ஏதோ ஒரு ஃபீலிங், மேபி புல்லரிக்கலாம், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். எனி விஷன்ஸ் விளங்குற மாதிரியோ, இல்லைனா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் என்ன சரி கேட்குற மாதிரியோ, சவுண்ட்ஸ் கேட்குற மாதிரியோ, என்னமோ. ஆனால் நீங்கள் அது வில்ஃபுல்லி இக்னோர் பண்ணுறீங்க ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஃபியர், ஃபியர் ஆஃப் தி அன்னோன். இந்த ஒரு மெசேஜ் எப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருது, அது வேற யாரும் கிடையாது, உங்களோட ஹையர் செல்ஃப் தான். அதனால பயப்பட தேவையில்லை. அது அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லேஸாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான் என்னைய பொறுத்து வேலை, ரைட்? ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் இட். நான் இப்போ சொன்னதோட ஒரு ஒரு பேசிக்லி நான் இப்போ சொன்ன கான்செப்ட் ஒரு பிக்சராக மாற்றிங்கன்னா இதாக தான் இருக்கும். எப்படின்னா டெத், மரணம். மரணம் என்ன சரி ஒரு விஷயத்தோட முடிவு, விநாசம், டிஸ்ட்ரக்ஷன், தொலைஞ்சு போகிறது, எல்லாம் இல்லாமல் போகிறதுங்கிறது தான் மரணம் இல்லையா? அது நம்மளுக்கு ஜென்ரலி பார்த்தா, மேலோட்டமாக பார்த்தா தப்பான ஒரு விஷயம், நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், சாவு தவிர்க்க வேண்டிய விஷயம் உண்டு, ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படி இப்படி சாவுக்கு துணியறவன் தப்பு, அந்த மாதிரி சரி. பட் மரணம் என்கிறது ஆக்சுவலி இன் ரியாலிட்டி என்ன ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க யோசிச்சிங்கன்னாலும், க்ரியேட் பண்ண யோசிச்சிங்கன்னாலும், அதோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்கிறது மரணம் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கீங்கன்னா, இப்போ எனக்கு இது நான் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கிறனால சொல்கிறேன். இஃப் இட்ஸ் டூ லென்த்தி ஃபர்கிவ் மீ, சரி மன்னிச்சிடுங்க. எப்படின்னா, இது நீங்கள் மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வியாக தான் எனக்கு புரியுது. அந்த கேள்வியோட பதில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ மெடிடேட் பண்ணுறீங்கன்னு வைங்களே, நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது நீங்கள் இப்போ யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க, ஒரு லைட் இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பிளிஸ் கொண்டு வருங்க, இல்லைன்னா என்ன விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க தான். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே தோணிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு மிஸ்ஸிங் பார்ட்டை தான் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. என்னண்டா,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காகவோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனசுக்குள்ள நீங்க ஒரு தடவை சரி இறந்து போகணும்னு சொன்னா யூ ஷுட் டைன்னு சொன்னா என்னதுன்னா we should imagine ourselves literally உண்மைக்குமே நம்ம சாவுக்குள்ள எப்படி நம்ம மனநிலை இருக்குமோ அதே மனநிலைக்கு இறங்கி அந்த சாவு முடிஞ்சிருச்சு மணி அடிச்சா ட்ரெயின் மணி சார் உண்மைதான் இந்த சாவு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இப்போ செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு ஸ்டிக் வித் இட் எல்லாம் சரி தப்புன்னு கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஓகே செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவியா உடம்புல இருந்து வெளியில போகும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும் நம்மளுக்கு என்ன சரி ஒரு கைடன்ஸ் வர காட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது பண்ணுங்க அதை விஷுவலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கடவுளை விஷுவலைஸ் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் முதல்ல நேத்தினா ஐ ஆம் நாட் மை மைண்ட் ஐ ஆம் நாட் மை பாடி எப்படி நம்ம மைண்டும் நம்ம பாடி அப்படின்னா நம்ம மூளையும் நம்ம உடம்பும் எப்படி நம்மளோடது இல்லாமல் ஆயிடும் நம்ம சாவுக்குள்ள அந்த சாவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் என்னைய பொறுத்து இந்த ஹார்ட் சப்கான்ஷியஸ்ல இருக்கு நீங்க ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க செத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா அது என்னமோ ஒரு காரணத்தினால நீங்க அதனால சோகப்படுறீங்க வேணாம் அலோவ் சாவ விடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆளுங்களுக்கு கட் ஆஃப் பண்றது அதுவும் விடுங்க அவங்க உங்களை விட்டு போற மாதிரி உங்களுக்கு விளங்குதுன்னா அதை விடுங்க அதை சாவு விடுங்க ரிலேஷன்ஷிப்ஸை சாவு விடுங்க என்னெல்லாம் சாவுற மாதிரி உங்களுக்கு கண்ணால விளங்குதோ எதுவுமே பிடிச்சி வைக்க வேணாம் சரி என்கிட்ட இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற என்ன சரி ஒரு ஹேபிட்டோ உங்களுக்கு இருக்கிற ஒரு பேஷனாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களா இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களை விட்டு இப்படி அலையோட இப்படி ஒரு போட் மாதிரி இப்படி போகிற மாதிரி உங்களுக்கு கண்ணால் விளங்குது அப்படிங்கிறதுனா அதை பிடிச்சி வைக்காதீங்க திருப்பி கூப்பிட வேணாம் சாவ விடுங்க லெட் கோ ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் நம்மளுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்குதானே நான் என்கிற ஒரு வியக்தியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்கிற ஒரு व्यक्तिக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னது உங்க உருவம் என் உருவம் உங்க மனசு என் மனசு உங்க ஆத்மா என் ஆத்மா உண்மை தானே பட் ஆத்மா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா உண்மை என்னன்னா என் ஆத்மாவும் உங்க ஆத்மாவும் ஒண்ணுதான் அது எப்ப நம்மளுக்கு புரிய வரும் நம்ம உடலையும் நம்ம மனசையும் நம்ம சாவ விடக்குள்ள இதுதான் உங்க கான்ஷியஸ் மைண்ட் இப்படிதான் in the form of a partner இல்லனா maybe in the form of this video or in the form of any other videos you see or நீங்க பார்க்குற என்ன சரி நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு டீச்சர் ஒரு கைடு ஒரு மென்டார் உங்க பார்ட்னர் உங்க சிஸ்டர் உங்க பிரதர் யார் சரி ஒருத்தர் உங்க லைஃப்ல இருக்காங்க கண்டிப்பா அது நீங்க நான் இது சொல்லக்குள்ளே உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கும் உங்க லைஃப்ல யாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் சொல்ற மாதிரி என்னன்னா இந்த டெத் இருக்கு தானே the death of your past life your body உங்க உடல் உங்க மனது அது சாவ விடுறதுக்கு உங்களுக்கு உதவியா வர ஒருத்தர் தான் நீங்க இப்ப மனசுல நினைச்ச ஒருத்தர் அந்த ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அப்படி கேட்க தேவையில்லை அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அது ரியலைஸ் பண்றது மட்டும்தான் தேவை அவங்க கிட்ட சண்டை போட வேணாம் அவங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க பிகாஸ் இது வரைக்கும் அவங்க கிட்ட சண்டை போட்டது ஏன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா நம்மளா இருக்கிறது என்னமோ அதுக்கு எதிராக பேசுறாங்களே அப்படிங்கிறதுனால நம்ம டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு பட் ட்ரூலி he or she or it or the whatever messages உங்களுக்கு வர்றது என்னன்னா that is for your the best உங்களுக்கான உங்க higher self கிட்ட போய் சேர்றதுக்கான best self நீங்க அதுக்காக எவ்வளோ ஜென்மமா இங்க இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க higher selfக்கு தான் தெரியும் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ டிரெக்டா ஒரு மெசேஜ் வர்றதுக்கு நான் இப்படி ஒரு மெசேஜ் நான்
சொன்னதே கிடையாது யாருக்கும். எனக்கு எப்படின்னா ஏன் ஹையர் செல்ஃப் தான் உங்களோட ஹையர் செல்ஃப் கூட அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவே உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி பிளிஸ்ஃபுல். அது உங்களை எங்கிட்ட கொண்டு போகும். யுவர் நியர் ஃபியூச்சர், கிட்டத்துலேயே நடக்க போகிற உங்கள் ஃபியூச்சர் பாருங்க. இது கொஞ்சம் பாருங்க, இது நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம். பார்த்தீங்களா? ரைட், அழகான ஒரு பிக்சர். இது உங்கள் சைல்ட்ஹுட். நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்கள் ஹையர் செல்ஃப் பேசிக்கலி. பட் நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கிற உங்கள் சின்ன வயசு கிடையாது. நாட் யுவர் சைல்ட்ஹுட், இன் யுவர் மெமரி. நீங்கள் மனசில் வச்சுருக்கிற சில ஞாபகங்கள் இருக்கும். அது ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறனால உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இல்லைனா ரெண்டு மெமரிஸ் இருக்குது. பட் அது உங்களோட லிட்ரல் சைல்ட்ஹுட் கிடையாது. உங்கள் சைல்ட்ஹுட் நீங்கள் எப்பயோ மறந்துட்டீங்க. அந்த மறந்த சைல்ட்ஹுட்டை திருப்பி கொண்டு வர ஒரு ஜேர்னி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. வாட் எவர் ஜேர்னி யூ ஆர் கோயிங் த்ரூ, பர்சனல் டெவலப்மெண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் a journey from zero to infinity and infinity to zero. You might have felt, நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும், ஓகே நான் உச்சகட்டத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் என்ன, I've cracked the code, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, எனக்கு வேர்ல்டு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிருச்சு, இனிமே ஒன்றும் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்களா? வெரி குட், நவ் கோ பேக். திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. எந்த பாயிண்ட்டுக்கு? இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை இருப்பாங்க தானே, அம்மாவோட வயிற்றுலேருந்து வந்து எதுவுமே தெரியாது, மூச்சு எடுக்க கூட தெரியாது, இப்போதான் மூச்சு எடுக்க போகிறோம். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரணும். இந்த ஜன்மை இல்லைன்னா இன்னொரு ஜன்மை எப்படியும் வருவீங்க. டக்குன்னு செஞ்சீங்கன்னா டக்குன்னு முடியும். இந்த விஷயங்கள் தான் நீங்கள் டக்குன்னு செய்யணும். புரியுதா? நீங்கள் மற்றவங்களுக்காக எனர்ஜி கொடுக்கறதால நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறீங்க, உங்கள் சோலுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சுயநலமாக தான் இருக்கும். நான் எப்படி சொல்கிறது? பட் ஸ்டில் நல்லது செய்யுங்க கண்டிப்பாக. பட் அது உங்கள் லைஃப் பர்பஸாக இருக்கு. எல்லாதே உங்கள் லைஃப் பர்பஸ் இருக்கணும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு. அதோட பை ப்ராடக்ட், சைடு எஃபெக்ட் தான் மற்றவங்களுக்கு வர நல்ல குணங்கள். அது புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? உங்களுக்கு இருக்கிற ட்ரம்ப் கார்டு இது, உங்களுக்கு இருக்கிற துரும்பு என்ன? யூ ஹாவ் ஸ்ட்ரென்த், ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு உங்ககிட்ட. நான் அதை விட இப்போ நீங்கள் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனா தேவி துர்காம்மா அவரோட அருள் எனக்கு பார்க்க முடியுது. கிறிஸ்டியானிசம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சொஃபியான்னு சொல்லும். நாஸ்டிசிசத்தில் சொஃபியா இஸ் பர்சானிஃபிகேஷன். இப்போ நம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆள் உருவம் கொடுத்தா பைபிளில் அது சொஃபியா. ரெண்டும் ஃபெமினின் எனர்ஜிஸ் தான், ரெண்டும் ஸ்ட்ரென்த் தான். ஸ்ட்ரென்த் ஃப்ரம் நாலேஜ். ஸ்ட்ரென்த் ஃப்ரம் நாலேஜ் என்னத்துக்கு? எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நாலேஜை வச்சு நான் இப்போ என்ன பண்ண, அந்த நாலேஜை நான் இரேஸ் பண்ணி ரீரைட் பண்ணணும். ஐ எம் ரெடி டு லேர்ன் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரணும். உங்கள் ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். புரியுதா? ஆஃப்டர் தட் எஸ் திஸ் கார்ட், இந்த நான் சொன்ன அந்த ஒரு ஆள், உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஆள் என்கிறது தான் இந்த கார்டு. இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா என்வாயர்மெண்ட்டை பற்றி சொல்லுது. உங்கள் சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் எப்படி இந்த விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த கார்டு சொல்லுது. சரியா? இப்போ இந்த கார்டில் இருக்கிற இந்த நபர் இருக்கு தானே, இந்த நபர் இப்போ இதுலனா சியர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 2 கப்பையும் சேர்த்து சியர்ஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா சியர்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கப்பு கொடுக்குறாங்க, இல்லை கப்பை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா கப்பை கவனிக்கவே இல்லை. 3 கப்பு இருக்கு, ஒரு கப் சரி எடுத்துக்கிட்டு சியர்ஸ் பண்ண தான் நீட்டுறாங்க. அது ஏன்னா அது நீங்க, அது நான் சொன்னதே தான். நீங்க நினைக்கிறீங்க அது உங்களை அட்டாக் பண்றது, அவங்க உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு. நோ, கண்டிப்பா இல்லை. அது உங்களுக்கு அப்படித்தான் தோணுது. பட் டிஸ்கம்ஃபர்ட், அன்கம்ஃபர்டபிலிட்டி, அதுக்கு தான் உங்களை தள்ளி விடுது. எதெல்லாமும் உங்கள் லைஃப்பில் உங்களை கஷ்டத்தில் தள்ளி விடுதோ அதெல்லாம் தான் உங்களோட உண்மையான பார்ட்னர்ஸ் லைஃப்பில். சீக் டிஸ்கம்ஃபர்ட்.
அப்படின்னு சொல்லு. ரைட்? இது என்ன சொன்னா your hopes and fears. இது ties in with this. நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அதுல டாப்பா வேலை செய்யணும் அப்படின்னா டைமுக்கு போகணும், இன்சென்டிவ் எடுக்கணும், ப்ரொமோஷன் வேணும், அந்த மாதிரி யூ ஆர் டேலண்டட் இன் தட் டெஃபினெட்லி. பட் அது ஒரு ஃபியர் பேஸ்டாக இருக்கக்கூடாது இல்லையா? இஃப் யூ ஆர் டூயிங் இட் வித் த பேஷன், எனக்கு உண்மையாக நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போது அது வேலையாகவே தோணாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அப்படி இல்லை, எனக்கு பார்க்க முடியறது ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீ அதை பண்ணி முடிச்சிடணும். ஏன்? உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது இல்லைன்னா வேற வழி இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. அப்படிங்கிறது நீங்க வெறும் நினைப்பு தான், அப்படி கிடையாது. இப்போ இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா, இந்த கார்டு அப்ரைட் பொசிஷன்ல, இப்போ ரிவர்ஸ் பொசிஷன்ல தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். உங்க மிகப்பெரிய ஹோப்பா இருக்கிறதும் மிகப்பெரிய பயமா இருக்கிறதும் ஒரே விஷயம்தான். அது என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் விட்டு போட்டு இருக்கிற வேலையை விட்டு புதுசா நம்ம இன்ட்ரெஸ்ட் யோசிச்சு நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு உலகத்துக்கு இறங்குறது. அது முடியாம போயிடும் அப்படிங்கிறது பயமா இருக்கு. ஆனா உங்க ஹையர் செல்ஃப் இருக்காங்க தானே, அது அங்கிட்டு தான் கூட்டிட்டு போகும். திருப்பி 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 அங்கிட்டு தான் கூட்டிட்டு போகும். ஓரா டைம் உங்க வேலை இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரக்குள்ள எல்லாம் நீங்க யோசிப்பீங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ, இட்ஸ் யுவர் ஃபால்ட். நெவர் நெவர் எவர் 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 எவர். இந்த ரீடிங் உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்குன்னா நான் அடிச்சு சொல்ல, நான் எழுதி தாரி உங்களுக்கு. நீங்க வேலைன்னு சொன்னா நீங்க கரெக்டா செய்யறீங்க தான். உங்களுக்கு உங்க அடி மனசுல உங்களுக்கு தெரியும், இருக்கிற மற்றவங்களை விட சின்சியரா ஜெனுவினா உங்க 100% 100% நீங்க கொடுத்து அந்த வேலையை பாக்குறீங்க தான். ஆனா அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல போறீங்க, இப்படி ரைட் ஃபுல் ஃபோர்ஸ்ல போறீங்க. அப்ப என்ன நடக்கும்? பிரேக் டவுன் ஆகும், பர்ன் அவுட் ஆகும். அந்த ஃபுல் ஃபோர்ஸ் நீங்க எங்கேயும் கொடுக்க தேவையில்லை, பேலன்ஸ் நீங்க கத்துக்கணும். அது பேலன்ஸ் எப்படி வரும்? ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரும். உங்கள் செல்ஃப் வர்த்ங்கிறது காசு பணம் சம்பாத்தியம் பேஸ் பண்ணி கிடையாது. நெவர். நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உங்கள் கடவுள் நீங்கள் நம்புறது ஏதோ ஒரு சக்தி நீங்கள் தாராளமாக நம்பிட்டு நீங்கள் கை விடலாம். உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, உங்களை ப்ரெஷர் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் கைவிடலாம். ஏன்னா நீங்கள் கஷ்டத்துக்கு போவீங்க தான், அது கிடையாது நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபைனான்ஷியலி கஷ்டப்படுவீங்க தான், ஆனால் அந்த கஷ்டப்பாடு தேவைப்படுது உங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் இருக்குது தானே. இட்ஸ் நாட் அ சிம்பிள் மேன், இட்ஸ் நாட் அ சிம்பிள் உமன். டெய்லி லைஃப் வாழ்கிற ஒருத்தர் கிடையாது. சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அந்த சம்திங் ஸ்பெஷல் வரணும்னா கஷ்டப்படணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களை கூட்டிகிட்டு போகுது. அதை நம்பிட்டு அது அனுபவிங்க. கஷ்டங்கள் அனுபவிக்க இருக்கிறது. அது அனுபவித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? யூ கேன் சி. ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பியோர் ஹாப்பினஸ். இந்த பியோர் ஹாப்பினஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன்.